ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் கடாய் சிக்கன் எப்படி வீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஒரு பேன் எடுத்துக்கோங்க. மசாலாஸ் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் விடண்டா. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நம்பர் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. 2 நம்பர் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆக வறுத்துக்கோங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் வறுத்த அப்புறமா மசாலா ஆற வச்சு அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா நம்ம வறுத்து எடுத்த அப்புறமா அதே சேம் பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கேப்சிகம் அண்ட் ஆனியன் பெட்டல்ஸாக எடுத்து வச்சுருக்கிறத அதில் இட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கேப்சிகமும் ஆனியனும் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு மினிட் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. கேப்சிகமும் ஆனியனை வதக்கி எடுத்ததை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சேம் பேனில் நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ண தொடங்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்த அப்புறமா அது கூட ஒரு 10லேருந்து 15 நம்பர் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு 3 நம்பர் ரெட் சில்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சேர்த்த அப்புறமா ஒரு 2 நம்பர் பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை அந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குவதற்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்குறத வர வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின அப்புறமா அது கூட 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இட்ட அப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வந்து சிக்கனை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாமே வந்து சேர்த்த அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலே வந்து ஒரு 2 மினிட் வந்து சிக்கன் பீஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்குறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிக்கன் வந்து நல்லா ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ண அப்புறமா அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து அது கூட வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்த அப்புறமா வந்து சிக்கன் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வந்து சிக்கன் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா வந்து ஒரு லிட் இட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்ச அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அது கூட வந்து 2 தக்காளி வந்து மிக்சியில் வந்து பியூரி மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த சிக்கன் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் வந்து நீங்கிறதோட வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போன அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கடை சிக்கனோட மசாலா வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து கறிக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். கொஞ்சமாக வந்து ஒரு கப் மாதிரி உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிச்ச அப்புறமா அது கூட வந்து ஒரு 6-7 டீஸ்பூன் வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால கறிக்கு வந்து ஒரு க்ரீமி லுக் வந்து கொடுக்கும். கறி வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும்.
கேஷ்யூ நட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண அப்புறமா அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண அப்புறமா வந்து அது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் கேப்சிகம் பெட்டல்ஸை வந்து அது கூட ஆட் பண்ணி குழம்பு கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் அண்ட் கேப்சிகம் பெட்டல்ஸ் வந்து அதுக்கப்புறமா சேர்த்த அப்புறமா அது கூட வந்து கையில் க்ரஷ் பண்ணி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்த அப்புறமா நீங்கள் வந்து குழம்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன் ரெடி. இது சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட சுவையான கறி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.